வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG தமிழ் ஆடியோ புக். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் சுழிக்காற்று. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 10. நினைவை இழந்து கிடக்கக்கூடிய மஞ்சுளாவுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக மோகனாவை அழைச்சிட்டு உள்ளே வந்தா கோகிலா. மஞ்சுளாவோட நிலைமையை பார்த்ததும் பீதியானாவ உடல் விளவிளக்க பயத்தில் அலறவும் ஆரம்பிச்சா. அந்த தீனமான குரலை கேட்டு திரும்பி பார்த்தான் சேகர். கிட்டத்தட்ட மயங்கி விழப்போன கோகிலாவை வேகமாக நகர்ந்து வந்து தாங்கியும் பிடிச்சுக்கிட்டான். மெல்ல அப்படியே கோகிலாவை தரையில் கிடத்தினான். ரத்தத்தை பார்த்த அதிர்ச்சியால் அவள் அப்படியே மயங்கி நினைவிழந்து போயிருந்தா. சேகர் நிதானம் இழக்காம காவேரியை பார்த்து, இவங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான். காவேரி பரபரப்போட மஞ்சுளா கிட்ட இருந்து கோகிலா கிட்ட ஓடி வந்தா. பெரியம்மா தைரியத்துக்கு பெயர் போனவங்க, ஆனால் ரத்தத்தை பார்த்தா மட்டும் அவங்களுக்கு இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லியபடியே கீழே உட்காந்து கோகிலாவோட தலையெடுத்து தான் மடியில் வச்சுக்கிட்டு அவளுடைய கரங்களை தேய்ச்சி சூடு பண்ண ஆரம்பிச்சா. அதே சமயம் நர்ஸ் மோகனா ஒயிலா உள்ள வந்தா. அவள் இப்போது உத்தியோக உடையில இல்லை. இளம் பச்சை வண்ண சில்க் புடவையும் ஆழ்ந்த பச்சை வர்ண ரவிக்கையும் அணிஞ்சிருந்தா. பார்க்கறதுக்கு ஒரு அப்சரஸ் மாதிரி தோன்றினா. அங்கிருந்த சூழ்நிலையை பார்த்ததும் நினைவிழந்து கிடக்கக்கூடியவங்களுக்கு நினைவை கொண்டு வரதுக்காக பயன்படுத்தக்கூடிய சாதனமான ஸ்மெல்லிங் சால்ட் அப்படின்ற பாட்டிலை கொண்டு வரதுக்காக மறுபடியும் தன்னுடைய அறைக்கு போனா. தலையை பலமாக குலுக்கிக்கிட்டு எழுந்து உட்கார்னா மஞ்சுளா மெல்ல கண்களை திறந்தா. தலையை பலமாக குலுக்கிக்கிட்டு எழுந்து உட்கார்ந்ததும் சேகரை பார்த்து, சேகர், உறுதியான ஒரு பெல்ட்டால் என்னை 2 முறை தாக்கினாங்க அப்படின்னு சொன்னா. உடனே திகிலோட, நிர்மலா எங்க, அவளுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கேட்டா. நான் உன்னை தேடிக்கிட்டு உன்கிட்ட வரும்போது அங்கே நிர்மலா இல்லைன்னு சேகர் உடைஞ்ச குரலில் சொன்னான். இதுக்குள்ளே கோகிலாவுக்கும் நினைவு திரும்பிருச்சு. கட்டிலுக்கிட்ட நெருங்கி வந்து உட்கார்ந்தா. கட்டிலினுடைய கால் மாட்டு கிராதியை அவருடைய 2 கரங்களும் உறுதியாக பிடிச்சிருந்தது. அதீத ரத்த ஓட்டத்தால் அவருடைய முகம் செவந்து போயிருந்தது. இது என்ன விரோதமாக இருக்கு? எனக்கு என்னன்னே புரியல மஞ்சுளா. இந்த அநியாயத்தை உனக்கு பண்ணது யாராக இருக்கும்? ஏன் இப்படி ஒன்று அவங்க தாக்கணும்? கோகிலாவோட வழக்கமான கம்பீரம் இப்போ அவருடைய குரலில் இல்லை. சேகர் யோசித்தபடியே தன் கைத்தடியை ஊன்றிக்கிட்டு கட்டிலுக்கு முன்னாடி நடந்து வந்தான். எங்களுக்கும் அதுதான் விளங்கலாமா? எப்படியோ மஞ்சுளாவுக்கு வெறும் அதிர்ச்சி தான், பெரிய அபாயம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவள் தோழி நிர்மலாவை நம்ம கண்டுபிடிச்சாகணும். இப்போது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமாம், டெலிஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டபடியே சுற்றுமுற்றும் பார்த்தான். அது ஒரு மூலையில் இருக்கிறத பார்த்ததும் அதை நோக்கி நடந்தான். டெலிஃபோனுக்கு பக்கத்தில் இருந்த டைரக்டரியை பிரித்து ஏதோ ஒரு நம்பரை தேடி அதை டயல் பண்ண ஆரம்பித்தான். அடுத்த வினாடியே டெலிஃபோன் குரலில் இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரத்துடைய குரல் துல்லியமாக ஒழிச்சுது. ஹலோ, நான் சேகர் பேசுகிறேன். முல்லைவாசல் ஜமீன் பங்களாலேருந்து பேசுகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணையாரோட பொண்ணு மஞ்சுளாவை யாரோ மோசமான முறையில் தாக்கியிருக்காங்க. அவளை மட்டும் இல்லை, நர்ஸ் நிர்மலாவையும் தான் யாரோ தாக்கியிருக்காங்க. மூச்சு அடைஞ்சு கிடந்த அவளை இப்போ காணோம். அப்படியே மாயமாக மறைஞ்சு போயிருக்கா. தாக்குதலுக்கு காரணமான அந்த நபர் மூர்க்கத்தனமும் கொடுமையும் நிறைஞ்சவன்றதை தவிர அவனை பற்றி வேற எதுவும் எனக்கு தெரியாது. அந்த நபரையும் நிர்மலாவையும் தேடுறதுக்கு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அதோடைய இடத்துல வச்சுட்டு சேகர் அசைவில்லாமல் சில வினாடிகள் அப்படி நின்றுருந்தான். ஆனாலும் அவனுடைய பார்வை சும்மா இருக்கல. அந்த அறையோட தரையை முழுசும் நோட்டமிட்டபடி தான் இருந்துச்சு. அந்த நோட்டம் வீண் போகலை. சட்டுன்னு அவனுடைய புருவங்கள் நெறிய ஆரம்பிச்சுது. மேஜைக்கு அடியில் கிடந்த ஏதோ ஒரு பொருளை பார்த்து தான் அவன் முகத்தில் அப்படி ஒரு மாறுதலும் ஏற்பட்டுச்சு. சிரமத்தோட குனிஞ்சி அதை எடுத்தான் சேகர். அதை தான் உள்ளங்கையில் வச்சு உற்று பார்த்தான். அந்த பொருளை உருட்டி பிரட்டி பார்த்ததில் கருப்பான அந்த பொருள் நவநாகரிக பெண்மணிகள் அணியக்கூடிய ஹீல்ஸனுடைய ரப்பர் பகுதி தான் அது. சேகருக்கு அது நிர்மலாவுடையது அப்படின்றதுல கொஞ்சமும் சந்தேகமே இல்லை. அது எப்படி இங்கே வந்துச்சு? அவனுக்குள்ள வினாக்கள் எழ ஆரம்பிச்சுது. ஆனால் விடை தான் கிடைக்கவே இல்லை. சுழல் மாடிப்படிகள் வழியாக சுற்றி சுற்றி இறங்கி வந்தான் சேகர். அவன் கோட்டுப்பையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்டெடுத்த பெண்கள் அணியக்கூடிய ஹீல்ஸனுடைய அடிபாக ரப்பர் கட்டை அவனுடைய உடலை உறுத்த ஆரம்பிச்சுது.
தோட்டத்தில் கால்வாயில் குழியில் விழுந்தப்போ லேசான சிராய்ப்புகள் ஏற்பட்டு முழங்காலில் எரிச்சலும் அதிகமாகி இருந்தது. அந்த காலை மடக்கவும் கொஞ்சம் சிரமப்பட்டான் சேகர். சேகர் இறங்கிட்டு இருந்த அந்த மாடிப்படி ஒன்றும் பிரதான மாடிப்படி கிடையாது. பங்களாவினுடைய பின்பகுதி வழியாக மாடிக்கு செல்லக்கூடிய இன்னொரு வழி தான் அது. அந்த பங்களாவை முழுமையாக சுற்றி பார்த்துடணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் அதன் வழியாக இறங்கிட்டு இருந்தான் சேகர். மாடிப்படியை விட்டு கீழே வந்ததும் அவன் கவனத்துக்கு இலக்கானது வரிசையான சில அறைகள். முதல் அறையோட கதவு திறந்தும் அது பங்களாவிலிருந்து வெளியே போகிறதுக்கான ஒரு பாதையோடு இணைக்கப்பட்டிருந்தது. கோழி மற்றும் ஆட்டுப்பண்ணைகளோட குட்டில்களுக்கு செல்லக்கூடிய பாதை அது அப்படின்றத ஒரு குறிப்பு பலகையின் மூலம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டான். அதை மூடிட்டு அடுத்துள்ள ஒரு அறையை கதவை திறந்தான். உள்ளே போய் விளக்கையும் போட்டான். அந்த அறையில் பெரிய பெரிய ராட்சச குளிர்சாதன பெட்டிகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தது. பெரிய தொழிற்சாலையில் இருக்க வேண்டிய பிரம்மாண்டமான ஃப்ரீசர்கள் அது. அதை பார்த்ததும் மஞ்சளா சொன்ன சில விஷயங்கள் அவனுக்கு நினைவுக்கு வந்துச்சு. அவளுடைய தாத்தா 2வது யுத்த காலத்தில் இராணுவத்துக்கு காய்கறிகளையும் ஆட்டிறைச்சி முட்டைகளையும் சப்ளை செய்யக்கூடிய கான்ட்ராக்டராக இருந்தாராம். அதனால் செல்வமும் செல்வாக்கும் அவருக்கு பெருகுச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கா. அப்படிப்பட்ட உணவுப் பொருட்களை சேகரித்து வைக்கக்கூடிய ஃப்ரீசர் சாதனங்கள் தான் அது. அடுத்து சேகரோட பார்வைக்கு இலக்கானது ஒரு விசாலமான நவீன வசதிகள் கூடிய ஒரு சமையலறை. ஒரு பெரிய ஹோட்டலுக்கு தேவையான அத்தனை பாத்திரங்களும் சாதனங்களும் அங்கே கம்பீரமாக தெரிஞ்சுது. அந்த அறையிலிருந்து வெளியே வந்தான் சேகர். அதே சமயம் அவனை நோக்கி கோபால் வேகமாக வந்துக்கிட்டு இருந்தான். சேகர் அவனை பார்த்ததும் நிர்மலாவை எங்கேயாவது பார்த்தியா அப்படின்னு பரபரப்போட கேட்டான். இல்லை சேகர், அவளை எங்கேயுமே என்னால் பார்க்க முடியல அப்படின்னு பதில் அவன்கிட்ட இருந்து வந்துச்சு. சேகருடைய முகத்தில் கவலையோட ரேகைகள் மின்ன ஆரம்பிச்சிருச்சு. மௌனமாக அந்த சுழல் படிக்கட்டுகள் வழியாக மறுபடியும் மேலே ஏற ஆரம்பித்தான். மஞ்சுளாவுக்கு ஏற்பட்டிருக்க நிலைமையை நினச்சி அவருடைய மனசு ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சுது. மடக்க முடியாதபடிக்கு முழங்கால் வலி வேற ஒரு பக்கம். மாடிப்படி ஏறதையே ஒரு சாதனையாக மாற்றிக்கிட்டு இருந்தது. ஒரு வழியாக மேலேறி வந்தான் சேகர். மஞ்சுளாவோட அறையை நோக்கி போயிட்டு இருந்தப்போ ஒரு கம்பீரமான குரல் அதிகாரத்தோட அவனை ஆணையிட்டு கூப்பிட்டுச்சு. ப்ரொஃபஸர் சேகர், இங்கே வாங்க. அலட்சியம் செய்ய முடியாத அந்த குரல்ல இருந்த ஆணைக்கு கட்டுப்பட்டு அவனுடைய கால்கள் நின்றுச்சு. நின்ன இடத்துல இருந்து அருகில் இருந்த இருள் சூழ்ந்து திறந்த அறையிலிருந்து தான் அந்த அழைப்பு வந்துச்சு. சேகர் அந்த இருளுக்குள்ளே நுழைஞ்சதும் அந்த குரல் மறுபடியும் ஆணையிட்டுச்சு. இடது பக்கம் உள்ள சுவிட்சை போடுங்க. சேகர் கை வச்ச இடத்துல சரியா சுவிட்ச் இருந்தது. சுவிட்சை போட்டதும் விளக்கு எரிஞ்சது. விளக்கு வெளிச்சம் அந்த அறையோட விசாலத்தை தெளிவாக விளக்குச்சு. அந்த காலத்து ஜமீன்தார் மாளிகையுடைய பிரம்மாண்டத்தை அந்த அறை தெளிவாக விளக்கிட்டு இருந்தது. அதனுடைய ஒரு கோடியில் ஒரு கட்டில், அதில் ஆஜாரு பாகுவான ஒரு வயோதிகர் படுத்துட்டு இருந்தார். உழைப்பால் உரமேறிய அந்த உடல் இப்போ படுத்திருக்கிறது கூட ஒரு விதமான கம்பீரமாக தான் தோணுச்சு. 2-3 தலையணைகளை வச்சு தலைப்பகுதியை உயரமாக்கி வச்சுருந்தாங்க. அதில் அழுந்தி பாதி மறைஞ்சிருந்தது தலை. பால் நிறத்தில் நிறைத்த மீசை, உறுதியான கருங்கல்லில் செதுக்கப்பட்ட முகம். அசைய முடியாத நிலையில் கிடந்த அவருடைய ஒற்றை கண்ணால் சேகரை உற்று பார்த்துக்கிட்டு இருந்தார். மற்றொரு கண்ணோட இமை மூடி கிடந்துச்சு. இடது பக்க வாயும் கூட இயங்க முடியாத நிலையில் கோணி இருந்தது. உடலுடைய இடது பகுதி முழுசாக உணர்வற்று போயிருந்தது தெளிவாக தெரிஞ்சது. சவரம் செய்யப்படாத அவருடைய முகத்தில் முரட்டுத்தன்மை அதிகமாக இருந்தது. இறுகி போயிருந்த முகத்தில் உறுதியான தாடை எலும்புகள் உயர்ந்து வெளிச்சத்தில் பளபளத்துச்சு. பார்க்குறவங்களுக்கு அச்சம் ஏற்படும்படியான தோற்றத்தில் அவர் காணப்பட்டார். ஆனால் சேகர் அவரை பார்த்ததுலேருந்து எந்த விதமான சலனமும் அடையாமல் சிரிச்சுக்கிட்டே கட்டளை நோக்கி அணுகினான். கனத்த குரலில் சரியாகிக்கிட்ட அந்த பெரியவர் பாரிச வாயுவால் குரல் வலையுடைய இடது பகுதியும் பாதிக்கப்பட்டிருந்ததால் அவருடைய குரலும் வினோதமாக தான் ஒழிச்சுது. என் பேத்தி தன்னுடைய வருங்கால கணவனா தேர்ந்தெடுத்துள்ள வாலிபன் நீதானா அப்படின்னு கேட்டார் அந்த முதியவர். அவர் வேறு யாரும் இல்லை, முல்லைவாசலுடைய ஜமீன்தாரும் மஞ்சுளாவுடைய தாத்தாவுமான புகழ்பெற்ற மனிதர் தர்மலிங்கம்தான். அவர்கிட்ட போய் அவரை 2 கரங்களையும் பற்றிக்கிட்டான் சேகர். அந்த கைகளுடைய இறுக்கத்தில் அன்பு, நட்பு, பாசம், நம்பிக்கை இது எல்லாமே இருவருக்கு இடையில பரஸ்பரமாக உணரப்பட்டுச்சு. கம்பீரமான அந்த கிழவருடைய பார்வை எந்த ஒரு உள்ளத்தையும் படித்தறியும் ஆற்றல் பெற்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். தான் பார்வையால் அவனை அளந்துட்டு உக்காரு அப்படின்னு சொன்னார். சேகர் அவருடைய படுக்கையோட விளிம்பில் மயில் வாகனத்தில் உட்காரக்கூடிய முருகப்பெருமான் போல
பட்டும் படாமல் உட்காந்தான். மஞ்சுளா எங்க அப்படின்னு கேட்டாரு. அவர் கேட்ட அடுத்த நொடியே இதோ வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியபடியே உள்ள நுழைஞ்சா மஞ்சுளா. குழப்பமும் சோர்வும் கலவையிடப்பட்டிருந்த அந்த முகத்துல தர்மலிங்கத்தை பார்த்ததும் மகிழ்ச்சி பூக்க ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஓடி வந்தவ தர்மலிங்கத்தோட கழுத்தை சின்ன குழந்தை போல கட்டி பிடிச்சிக்கவும் செஞ்சா. கிழவரும் படுத்து கிடந்த அதே நிலையில உணர்வோடு இயங்கிக்கிட்டு இருந்த தன் கையால அவளை தான் மார்போட அணைச்சிக்கிட்டாரு. அவர் கண்கள்ல கசிவு தெரிஞ்சது. உணர்ச்சி வசப்பட்டார். அவரு பேச முடியாத நிலையிலையும் லேசா கணைச்சிக்கிட்டாரு. ஆனா அந்த கணைப்பு மஞ்சுளாவோட சிற்றன்னை கோகிலாவுக்காக தான் அப்படின்னு பிறகு சேகர் புரிஞ்சுக்கிட்டான். மஞ்சுளாவை தொடர்ந்து கோகிலா அந்த அறையோட வாயிற்படிக்குள்ள நுழைஞ்சா. அடுத்த வினாடியே அவரோட முகம் சுருங்கி கருத்து போச்சு. கோகிலாவோட சேர்த்து நர்ஸ் மோகனாவும் வந்தது. அவருக்கு அதீதமான கோபத்தை உருவாக்கிருச்சு. முதல்ல இங்கிருந்து 2 பேரும் போங்க அப்படின்னு கடுகடுத்து பேச ஆரம்பிச்சாரு தர்மலிங்கம். இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் உங்க உடல் நலத்துக்கு ஏற்றதே கிடையாது, கொஞ்சம் தூங்குங்க அப்படின்னு சொல்லியபடி கோகிலா கிழவரை பார்த்து சொன்னா. என்னோட அருமை பேத்தி வந்திருக்கும் போது நான் தூங்கிட்டு இருக்கணுமா? என் அருமை பேத்தி மஞ்சுளா என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது என்னுடைய உடல்நிலை மோசமாச்சுன்னா அதை நான் ரொம்ப சந்தோஷமா ஏற்றுப்பேன். என்னை ரொம்ப நல்லா கவனிச்சிட்டு இருக்கதான் நினைச்சிட்டு இருக்கல, அது உண்மை இல்லை. நீ சாதிக்க முடியாதத என் பேத்தி வந்ததும் சாதிச்சிருவா. அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. மோகனா, நீ ஒன்றும் நர்ஸ் இல்லை, நீ ஒரு மாய மோகினி, நல்ல பாம்பு. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. என்னை கவனிக்கிறதுக்கோ இல்லை கண்காணிக்கிறதுக்கோ நீங்கள் வரவே தேவையில்லை. போ, வெளியே போ அப்படின்னு கிழவர் தன்னோட கட்டையான குரலால் தடுமாறியபடி கடுமையாக உத்தரவிட்டாரு. நர்ஸ் மோகனாவும் அதை பெருசாக எடுத்துக்காம ஒய்யாரமா ஆடி அசைஞ்சபடி அங்கிருந்து நகர்ந்தா. இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு தர்மலிங்கம் கோகிலாவை பார்த்து சொன்னாரு. நிர்மலாவை வேலையிலிருந்து நீக்கிறது மூலமா உன்னோட சர்வாதிகாரம் என்னன்றதை நீ காட்டிட்டல்ல. அவளை வேலையை விட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட கலந்து ஆலோசிச்சிருக்கணும். நிர்மலா எவ்வளோ கண்ணியமான பொண்ணு தெரியுமா? கடமையை செய்யறதுல அன்பும் மரியாதையும் மனித தன்மையும் கொண்ட ஒரு பொண்ணு. இந்த மோகனாவை விரட்டிட்டு மறுபடியும் நிர்மலாவை இங்கே நர்ஸாக நியமனம் செய் சொல்லிட்டேன் அப்படின்னு கோகிலாவுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்தாரு. ஆனால் கோகிலா அந்த வார்த்தைகளை பெருசாக காதில் வாங்கிட்ட மாதிரியே தெரியல. அவர் முகத்தை பார்க்கவும் இல்லை. கர்வமும் அகம்பாகமும் அவருடைய பார்வையில் மிதமிஞ்சி இருந்தது. மஞ்சுளா பக்கம் திரும்பி, மஞ்சுளா, உன் தாத்தாவோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்த சில நிமிஷங்களுக்கு மேலே இங்கே தங்கியிருக்க வேணாம், அவருக்கு முழுமையான ஓய்வு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த அறையை விட்டு வெளியேறினா. அகம்பாவத்தோடு செல்லக்கூடிய கோகிலாவை பார்த்துக்கிட்டே இருந்தார் கிழவர். அவளோட தலை மறைஞ்சதும், உன் அப்பா இன்னொரு கல்யாணத்தை பண்ணியிருக்க கூடாதுமா அப்படின்னு மஞ்சுளாவோட விழிகளை பார்த்தபடி சொன்னார். உன் சித்தியை நான் வெறுக்கிறத நினைக்காத, ஆனால் அவகிட்ட என்னால் சகஜமாக பேசவே முடியல. நானும் நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். அவளை பார்த்தாலே எனக்கு கோபம்தான் அதிகமாகுது, வெறுப்பு தான் வெளிப்படுது. அது சரி மஞ்சுளா, நீயே ஒரு மாதிரியா இருக்க, வழக்கமான குறும்பும் குறுகுறுப்பும் உங்ககிட்ட இல்லையே அப்படின்னு தடுமாறியபடி கேட்டாரு. மஞ்சுளா தன் தாத்தா கிட்ட தான் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் சொல்லி அவரோட அமைதியை கெடுக்க விரும்பல. அதனால அவர் எதிர்பார்த்த குறும்பை காட்ட ஆரம்பிச்சா. என்னை கட்டிக்க போகிற இந்த சேகர் இருக்காரே, என்னை அடிச்சிட்டாரு தாத்தா அப்படின்னு செல்லமாக சினுங்கியபடி கண்களை கசக்கிக்கிட்டு தாத்தாவோட தோளில் முகத்தை பொதிச்சுக்கிட்டு அவர் காதுகிட்ட போய், தாத்தா உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா. அவரும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியபடி கணச்சிக்கிட்டாரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிறகு உனக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவாருமா அப்படின்னு பேத்திக்கு மறுமொழியும் சொன்னார். பிறகு சேகரை பார்த்து, என் பேத்தி கண்கலங்கும்படி நீ நடந்துக்கவே கூடாது. அப்படி மட்டும் நடந்துக்கிட்டீன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அவளே உன்னை சரியாக கவனிச்சுக்கலனா கூட நான் அவள் பக்கம்தான் பேசுவேன், புரிஞ்சுதா அப்படின்னு கோணலாக சிரிச்சாரு அந்த கிழவர். அவருடைய கண்கள்லையும் குறும்பு ஜொலிச்சுது. தன் மார்பில் சாஞ்சிக்கிட்டு இருந்த மஞ்சுளாவோட தலையை பாசத்தோடு வருடியபடி, மஞ்சுளா, உன் புருஷங்கிட்ட நான் கண்டிப்பாக சொல்லிட்டேன், உன்னை நல்லா பார்த்துப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிண்டலாக சிரிச்சாரு. நான் பார்த்த வரையில் நான் பேசுகிற எதையும் அவன் கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. ஆனால் என் மனசில் என்ன பாசம் இருக்குதுன்றத அவன் தெளிவாக படிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் 2 பேரும் ரொம்ப பொருத்தமான ஜோடி, ரொம்ப சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்னு கிழவர் தன்னுடைய கரகரத்த குரலில் சொல்லி முடித்தாரு.
விழிகளில் நீர் மிதக்க ஆரம்பிச்சது. மறுபடியும் அவளுடைய உடல்லையும் குரல்லையும் ஒரு உறுதித்தன்மையும் அழுத்தமும் உருவாக ஆரம்பிச்சது. உன் அப்பா கந்தசாமியுடைய படுக்கையை கோகிலா மேல் அறைக்கு மாத்திட்டா அப்படின்னு எங்கோ பார்த்தபடி சொன்னாரு. அவர் தோல்ல இருந்து நிமிர்ந்து உட்காந்தா மஞ்சுளா. உங்ககிட்ட இருந்து அப்பாவை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போயிட்டான்னு நினைக்கிறீங்களா தாத்தா அப்படின்னு கேட்டா. ஆமா, என்கிட்ட இருந்து என் மகனை பிரிச்சதே உன் சித்தி தான். நான் சும்மா அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கனா, அதனால அவனுக்கு ஓய்வே கிடைக்க மாட்டேங்குதான். உன் சித்தி இப்படி ஒரு காரணத்தை சொல்லி அவனை மேல் அறைக்கு மாத்திட்டா. ஆனா தாத்தா, அப்பா உங்க கூட பேசிட்டு இருக்கும் போது தானே ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அது அவருக்குமே பிடிக்குமே. எனக்கு தெரியும் அவரை. நீ சொல்றது வாஸ்தவம்தான், இந்த விஷயம் எனக்கும் தெரியும். ஆனா இப்ப ஜமீனை கவனிச்சிட்டு இருக்கிறது கோகிலா தானே. அவ விருப்பப்படி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. உன் அப்பாவுக்கு என்னால அமைதி இல்லாம போச்சுன்னு அவ சொல்ற காரணம் பச்சை பொய். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா கால நேரத்தை பார்த்தியாம்மா, ஒரு ராட்சசியோட கையை எதிர்பார்த்து நாங்கள் 2 பேருமே வாழ வேண்டிய நிலைமை வந்துருச்சு. உடல்நிலை இப்படி ஆயிருச்சு. உன் அப்பாவுக்கு என்னை விட வியாதி ரொம்ப மோசமான நிலை இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது என்னவோ உண்மைதான். அதுக்காக என் மகனை என்கிட்ட இருந்து பிரித்து வைக்கணுமா என்ன? 3 வாரங்களாச்சு அவனை இந்த இடத்த விட்டு மாற்றி. அந்த கோரமான புயல் வீசிச்சே அன்னைக்கு ராத்திரி தான் மாற்றினாங்க அப்படின்னு வருத்தமாக சொன்னார் தர்மலிங்கம். புயலை பற்றி சொன்னதும் மஞ்சுளாவோட முகத்தில் சோகம் நிழலாட ஆரம்பிச்சது. புயல் புயல் மறுபடியும் அந்த புயல் இரவு. மஞ்சுளாவுடைய மனசு சங்கடப்பட ஆரம்பிச்சது. ரொம்ப வருத்தமா, தாத்தா நாங்கள் 2 பேரும் நாளை காலையில் வரோம், நீங்கள் இப்போ அமைதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தா. சேகரும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் தெரிவிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பினான். கிழவரும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பியும் வச்சாரு. அறையோட வாசல் கிட்ட வந்ததும் சேகர் அந்த அறையோட விளக்க அணைச்சிட்டு அதை மறுபடியும் இருள் சூழ செஞ்சான். வராண்டாவில் 2 பேரும் நடந்து வரும்போது தன் கோட் பையிலிருந்து ஹை ஹீல் செருப்புடைய அந்த ரப்பரை எடுத்து மஞ்சுளா கிட்ட நீட்டினா. அதை அவங்கிட்ட இருந்து வாங்கி பார்த்த மஞ்சுளா திடுக்கிட்டா. இதுக்குள்ள அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த நடுஹாலுக்கு அடுத்துள்ள ஒரு வராண்டாவுக்கு வந்திருந்தாங்க. சேகர் போலீஸுக்கு அங்கிருந்து தான் ஃபோன் பண்ணினா. மஞ்சுளா, நான் இதை இந்த அறையிலிருந்து அந்த மேஜைக்கு கீழே இருந்து தான் கண்டுபிடிச்சி எடுத்தேன். மஞ்சுளா சேகர் சுட்டி காட்டிய இடத்த கொஞ்சம் பயத்தோட வெறிச்சு பார்த்தா. சேகர், அப்படின்னா ஐயோ இது நடந்திருக்க கூடாது அப்படின்னு குரல் நடுங்கவும் சொன்னா. மஞ்சுளா, அது அப்படிதான் நடந்திருக்கணும் போல இருக்கு. அவளுடைய ஹை ஹீல்ஸ்ல இருந்து இது பெயர்ந்து விழும்போது நிர்மலா இந்த வெராண்டால தான் இருந்திருக்கா. மஞ்சுளா கிட்ட இருந்து அதை வாங்கி தன் விரல்களுக்கு இடையில உருட்டி பிடிச்சபடியே பலாத்காரம், போராட்டம், இதையே இது சுட்டி காட்டுது அப்படின்னு சொன்னான் சேகர். ஆனால் சேகர், நாம் அப்படி ஒன்றும் எதையும் கேட்கலையே அப்படின்னு சொன்னா. சமயக்காரி காவேரி கேட்டிருக்காளே, நாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது 2-3 தடவை ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு, கதவு திறந்து மூடுற மாதிரி போலவும் கேட்டுச்சுன்னு சொன்னாலே. சேகர் சொல்லவும் வெளியேறிய முகத்தோட மஞ்சுளா பேச்சற்ற நிலையில அப்படியே பார்த்துக்கிட்டே நின்னா. அப்படின்னா நடக்கக்கூடாத ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. சேகர் எங்கேயோ பார்த்துக்கிட்டே அந்த வார்த்தைகளை சொன்னான். அத்தியாயம் 11. இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் முல்லைவாசல் பண்ண பங்களாவுடைய ஹாலில் உட்கார்ந்துருந்தாரு. அங்கே கோகிலாவும் இருந்தா. சேகர் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாரு அந்த போலீஸ் அதிகாரி. செய்தி தெரிஞ்சுக்கிட்டதும் சேகரும் மஞ்சுளாவும் வரவேற்பறையை நோக்கி வேகமாக வந்தாங்க. சேகரை பார்த்ததும் இன்ஸ்பெக்டர் புன்சிரிப்போட வரவேற்றாரு. என் கூட சிஐடி துரைசாமியும் 2 ஜவான்களையும் அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு தான் செஞ்சுள்ள ஏற்பாடுகளை பற்றி விளக்கினாரு. அவங்கள வழியிலேயே இறக்கி விட்டுட்டு வந்தேன். ஏன்னா வழியில் வேலை பணம் உங்கள் நண்பர் கோபாலும் டார்ச் விளக்கோட மதில் சுவர் ஓரமாக சோதனைட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அதனால் அவங்களுக்கு உதவியாக ஆட்களை இறக்கி விட்டுட்டு வந்திருக்கேன். சிஐடி துரைசாமியும் தானும் அங்கேயே இறங்கிக்கிறதா சொல்லிட்டாரு. மிஸ்டர் சேகர், நீங்கள் நடந்தது கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அமைதியாக கேட்கறதுக்கு தயாரானாரு. சேகர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாடிப்படியோட உச்சியில் மோகனா தோன்றினா. அம்மா, உங்கள் வீட்டுக்காரர் உங்களை பார்க்கணுன்றாரு, உங்களை அழைச்சிட்டு வரும்படியும் சொன்னார் அப்படின்னு சொன்னான். உடனே கோகிலா பரபரப்போட எழுந்தா. இன்ஸ்பெக்டர் சார், நான் போய் பார்த்துட்டு உடனே வந்துடுறேனே அப்படின்னு கிளம்பினா. உடனே மஞ்சுளா தான் சித்தியோட கையை பிடிச்சிக்கிட்டா. கோகிலாவோட பார்வை மஞ்சுளா பக்கம் சட்டுன்னு திரும்பிச்சு. சித்தி, அப்பாவை நானும் பார்க்கணுமே
அப்படின்னு கேட்டா. மஞ்சுளா, உன் அப்பாவை பார்க்கறதுக்கு நான் கட்டுப்பாடு பண்ணுறதா நினைக்க வேண்டாம். அவளுடைய உடலில் இருக்கக்கூடிய கோளாறு அப்படி. டாக்டருடைய உத்தரவும் அப்படி இருக்கிறதுனால தான் இந்த கட்டுக்காவல்கள் எல்லாத்தையும் நான் ஏற்படுத்தி வச்சிருக்கேன். அவளுடைய உடல்நிலையில் கொஞ்சமாவது முன்னேற்றம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா போதும், நானே உன்னை அவள்கிட்ட அழைச்சிட்டு போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு மறுபதிலுக்கு காத்திராம மாடிப்படிகளில் ஏறி வேகமாக போக ஆரம்பிச்சா கோகிலா. இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. நர்ஸ் நிர்மலா தன்னோட தேவைக்கு அதிகமான பணத்தை வச்சிருந்தாங்களா, நீங்க அதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சேகர், ஆமா, 100 ரூபாய் நோட்டுகள் கத்தையா நிர்மலா கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். வேப்பமரத்து பங்களாவுக்கு நிர்மலா வந்தப்போ தன் கைப்பையை திறந்து கத்தையா ரூபாய் நோட்டுகளை எடுத்து காட்டினது அவருடைய நினைவுல காட்சியா வந்து போச்சு. அன்னைக்கு மாலையிலிருந்து ஆரம்பிச்சு அது வரைக்கும் நடந்த நிர்மலா சம்பந்தப்பட்ட விஷயங்களை சேகரும் மஞ்சுளாவும் கோர்வையா சொல்லி முடிச்சாங்க. நிர்மலாவை கொல்றதுக்காக தான் அவளை இப்படி தாக்கியிருக்காங்க இன்ஸ்பெக்டர். யாரோ ஒரு மனுஷன் யாரோ ஒரு பொண்ணை மானபங்கப்படுத்துறத இவ கண்கூடா பார்த்துட்டா. அந்த மனுஷன் யாருன்னு தெரியல, அந்த பெண் யாருன்னு எனக்கு தெரியல. சேகர் இன்ஸ்பெக்டர் கிட்ட விவரிச்சபடியே, மஞ்சுளா இந்த வேலையில இந்த பங்களாவில் அப்படின்னு வினாவை முடிக்காம பொருள் பொதிய பார்த்தான் சேகர். உடனே மஞ்சுளா, இந்த பங்களாவில் 5 பெண்கள் இருக்கிறாங்க. 1 சித்தி கோகிலா, அவங்க நம்ம கூட சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் 2வது, 3வது காவேரி நமக்கு பரிமாறிக்கிட்டு இருந்தா. சித்தியோடைய தங்க லலிதா, நர்ஸ் மோகனா. மாடியில் அவங்க 2 பேரும் அறையில் இருக்காங்க. இவங்களை தவிர 6வது ஒரு பெண் இந்த பங்களாவில் இருக்கிறதா இருந்தா இது வரைக்கும் நம்ம கண்ணில் படாமலா இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டா மஞ்சுளா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கோகிலா மாடியிலிருந்து இறங்கி வந்தவ மஞ்சுளா பக்கம் போய், மஞ்சுளா, நீ உன் அப்பாவை போய் பார்க்கலாம். உன்னை பார்க்க அவரும் ரொம்ப ஆவலோட தான் இருக்காரு. 2-3 நிமிஷங்களுக்கு மேலே எடுத்துக்காத என்ன. அது மட்டும் இல்லை, அதிகம் பேசாத, உணர்ச்சி வசப்படாத. அப்படி செஞ்சினா அவரோட உடல்நலத்தை மேலும் அது பாதிக்கும் அப்படின்னு எச்சரிக்கையும் பண்ணிட்டு எதிர் இந்த சேரில் போய் உட்காந்துட்டா. அதுக்கு மேலே அந்த இரவு நேரத்தில் அங்கே இருக்கிறது நாகரிகம் இல்லைன்னு கருதி இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் விடை பெற்றுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பினாரு. போகிறதுக்கு முன்னாடி சேகரோட கைகளை பிடிச்சி குளிக்கிட்டு தான் கிளம்பினாரு. அந்த நிசப்தமான சூழலில் அவருடைய கனமான பூட்ஸ் கால் தாள ஒளியோட ஒழிச்சுது. பூட்ஸ்காலோட ஒளி குறைஞ்சு தேயவும் ஆரம்பிச்சது. கோகிலாவை தொடர்ந்து மஞ்சுளா மாடிப்படிகளில் ஏறிக்கிட்டு இருக்கும் போதே ஜீப் கிளம்பக்கூடிய உருமல் சத்தம் கேட்டுச்சு. சேகருடைய கைத்தடி மாடிப்படிகளுடைய ஒவ்வொரு படியிலையும் பதியும் போது ஏற்பட்ட மெல்லிய ஓசை தவிர அந்த பங்களாவில் வேற எந்த அரவமும் கேட்கவே இல்லை. மஞ்சுளாவை தொடர்ந்து சேகரும் மாடிப்படிகளில் ஏறிக்கிட்டு இருந்தான். மாடியில தர்மலிங்கத்தோட அறையை கடந்து அவங்க போய்கிட்டு இருந்தாங்க. மாடியோடைய நீண்ட வராந்தா ஒரு இடத்துல திரும்பி மறுபடியும் தொடர்ந்தது. மறுகோடியில் உள்ள ஒரு அறையை நோக்கி 3 பேரும் மெல்லமா நடந்து போனாங்க. வராந்தாவோட கோடியில ஒரு அறைக்கு முன்னாடி நின்னா கோகிலா. ரொம்ப எச்சரிக்கையோட மூடி இருந்த அந்த கதவை திறந்தா. சத்தமோ பதற்றமோ இருக்கக்கூடாதுன்னு அவருடைய செயல் தெளிவா மற்றவங்களுக்கு சுட்டி காட்டுச்சு. அறைக்குள்ள மஞ்சுளா மெதுவா நுழைஞ்சா. சேகர் தயங்கியபடிதான் பின்னாடியே நின்னா. அந்த நிசப்தம் குறைஞ்ச வெளிச்சம் அதிகம் இல்லாத அந்த அறையோட சூழல் அவனுக்கு வெறுப்பை கொடுத்துச்சு. உள்ள போன கோகிலா எங்கேயோ திரைசிலையோ ஒதுக்கக்கூடிய ஓசையும் கேட்டுச்சு. அதன் பிறகு அந்த அறையில கண்ணுக்கு புலனாகும் வகையில புகை போல ஒரு ஒளி பரவ ஆரம்பிச்சது. தூரத்துல கட்டில் தெரிஞ்சது. அதனுடைய கால்மாட்டு கிட்ட கரும் பச்சை வண்ணத்தை உடைய ஷேடோ விளக்கு ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த அறையில அந்த வெளிச்சம்தான் புகை மாறி பரவி இருந்தது. படுக்கையில மல்லாந்து படுத்திருந்த மனிதனுடைய மெலிந்த முகத்தை அந்த வெளிச்சத்தின் மூலமா முழுமையா பார்க்க முடியல. ஆனாலும் அந்த வெளிச்சம் அந்த மனுஷனுடைய தீர்க்கமான சாயலை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தது. பெரியவர் தர்மலிங்கத்தோட சாயல் கொஞ்சம்தான் ஒரு முகத்துல தெரிஞ்சது. ஆனா அதே போன்றது ஒரு முகத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்ததோட நினைவு அவனுக்குள்ள நிழலாட ஆரம்பிச்சது. புருவங்களை நெருக்கிய போதுதான் பளிச்சுன்னு அந்த காட்சி நினைவுகள் வந்து போச்சு. அன்னைக்கு சாயந்தரம் சாமுண்டி கோட்டையில ரயில்வே ஸ்டேஷன்ல வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி வேகமா ஓடி போய் வண்டியில ஏறினாரே மஞ்சுளாவோட சித்தப்பா, அவருடைய முகம்தான் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த சாயலை தான் அநேகமா கிட்டத்தட்ட அதிகமாவே அந்த படுத்திருக்க மனிதர்கிட்டையும் பார்த்தான் சேகர்.
என்ன இருந்தாலும் உடன்பிறப்பில்லையா அப்படின்ற எண்ணம் மேலோங்க ஆரம்பிச்சது. ஆனால் அந்த மனிதருக்கு இருந்த மாதிரி நெளிந்த தலைமுடி இவருக்கு இல்லை. ரொம்ப மெலிதான கேசம்தான். நரையோட மிகுதி ரொம்பவே தெரிஞ்சது. திராணியற்ற உடல்ன்றதுனால நிச்சயம் மெலிஞ்சிருக்கணும். ஆனால் அந்த உடல் அந்த கனத்த போர்வைக்குள்ள இருந்துச்சு. கழுத்துக்கு பின்னாடி மருந்துல நனைஞ்ச பெரிய காஸ்துணியை வச்சு ஹட்ஸில் நாடாவால சிலுவை குறியும் போட்டிருந்தாங்க. கருப்பு ஃப்ரேமிடப்பட்ட கண்ணாடியை அவர் அணிஞ்சிருந்தாரு. அதன் மூலமா பாசமோ பரபரப்போ இல்லாம மஞ்சுளாவை பார்த்தார். அவரை பார்த்ததும் தொண்டையை அடைச்சிக்கிட்ட போல அப்பா அப்படின்னு மஞ்சுளா கூப்பிட்டா. அவளை பார்த்துட்டு வாமா மஞ்சுளா, எப்போ வந்த அப்படின்னு கேட்டுச்சு அவருடைய குரல். ஆனால் அந்த குரல் கிணற்றுக்குள்ளேருந்து ஒலிக்கிற மாதிரி ரொம்ப பலகீனமா இருந்தது. மஞ்சுளா கட்டிலுக்கிட்ட போய் படுத்திருக்கக்கூடிய அந்த உருவத்து மேலே குனிஞ்சி நெற்றியை வருடி விட்டா. பிறகு கொஞ்சம் தள்ளி தயக்கத்தோடு நின்றுட்டு இருந்த சேகரோட கையை பற்றி கிட்ட இழுத்து, அப்பா இவர் தான் நான் எழுதியிருந்தனே சேகர் அப்படின்னு முகம் சிவக்க அறிமுகமும் படுத்தி வச்சா. அவர் மெல்ல தன் தலைய சேகர் பக்கம் திருப்பி அவருடைய காய்ந்த இதழ்களால உலர்ந்த சிரிப்பு ஒன்று சிரிச்சாரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள தானே அப்படின்னு கேட்டாரு. ஒரு வினாடி தான் அந்த பார்வை. உடனே சேகர் பக்கம் இருந்து தன் பார்வையை திருப்பிட்டு, உன்னுடைய வருங்கால கணவர் பார்க்க நல்லாவே இருக்காரு, உனக்கு ஏற்றவர் தாமா அப்படின்னு சொன்னாரு. பேசினவர், என் மக கல்யாணத்தை நான் எப்படி இல்லாமோ நடத்தணும்னு மனக்கோட்டை காட்டியிருந்தேன். ஆனால் மாப்பிள்ளையை எழுந்து வரவேற்க கூட முடியாத நிலையில நான் முடங்கி போய் கிடக்கிறேன். எல்லாம் என் தலைவிதி. உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா நெடுங்காலம் வாழணும் அப்படின்னு வாழ்த்தினாரு. அதை கேட்டதும் சேகர் லேசாக சிரிச்சிட்டு, உங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக தான் உங்களை பார்க்க நான் வந்தேன் அப்படின்னு கரம் குவிச்சு வணக்கமும் தெரிவித்தான். இதுக்குள்ள இவ்வளோ பேசினதால அவருக்கு மூச்சு இறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவர் பேச்சையே நிறுத்தலை. தன்னோட உடல் உபாதை என்னன்றதையே அவர் மறந்து போயிட்டாரு. ஆமாம் மஞ்சுளா, நீ பார்க்கறதுக்கு எவ்வளோ லட்சணமாக இருக்க தெரியுமா? ஏன் கண்ணையும் பட்டுடும் போல இருக்கு. உங்கள் கல்யாணத்துக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் நான் தான் ஓடி ஆடி பார்த்துருக்கணும். ஆனால் இப்போ பாரு, நான் படுக்க ஆயிட்டேனேம்மா அப்படின்னு சொல்லி அவரோட குரல் கம்ம ஆரம்பிச்சது. கண்கள்ல இருந்து கண்ணீரும் வழி ஆரம்பிச்சது. சில வினாடிகளுக்கு பிறகு அவளால் பேச முடியல. மஞ்சுளாவாலையும் பேச முடியல. கைக்குட்டையால தன் வாயை புத்துக்கிட்டு விம்மி அழ ஆரம்பிச்சிட்டா. அப்பாவோட கண்ணீரையும் தொடச்சு விட்டா. பிறகு அவர் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சாரு. உன் அப்பாவும் தாத்தாவும் இப்படி படுத்த படுக்கைய கிடக்கும் போது உன்னை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு எங்களுக்கு வேதனையா இருந்துச்சு. அதனால தாம்மா நீங்க வாணுன்னு நான் வற்புறுத்தவே இல்லை. வர வர என்னோட நிலைமையும் மோசமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒரு விதமான விரக்தியோட பேசவும் செஞ்சாரு. அப்பா, உங்களை பார்க்க நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும். உங்களுடைய உடல்நிலை இந்த அளவுக்கு மோசமாகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்ககிட்ட இருந்து லெட்டர் வருது நின்று போச்சு. சித்தி தான் சமீப காலமா லெட்டரும் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுல கூட உங்க நிலைமையை பத்தி அவங்க மோசம்னு தெரிவிக்கவே இல்லை. மஞ்சுளா தன்னோட பேச்சை ஒரு நிமிஷம் நிறுத்தி மூக்கடைப்பை சரி பண்ணிக்கிட்டு பிறகு தொடர்ந்தா, நீங்க சீக்கிரமே குணமாயிடுவீங்க. டாக்டர் ரகுநாத்தையும் புது நர்ஸ் மோகனாவையும் உங்களுக்கு பிடிச்சிருக்காப்பா அப்படின்னு கேட்டா. ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு பெருமூச்சோட சொன்னாரு. பிறகு எனக்கு இவ்வளோ பெரிய வியாதி வந்தா யாரால என்னதாம்மா செய்ய முடியும்? ஏன்பா, நம்ம பழைய நர்ஸ் நிர்மலாவை அவ இங்கிருந்து போன பிறகு நீங்க சந்திச்சிங்களா? அவ என்னை பார்க்க மறுபடியும் என் வரவே இல்லையம்மா. நான் கூட அவளை பார்க்கணும்னு நினைச்சேன். கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் கேள்விப்பட்டேன். நம்ம கிட்ட காரியதர்சியா இருந்தானே ராமு, அவன் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் சொன்னாங்களே. ஆமாப்பா, அவங்க 2 பேரும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க தான் போறாங்க அப்படின்னு மஞ்சுளா நிதானமா சொன்னா. ராமு போனது எனக்கு ஒரு கை உடைஞ்ச மாதிரி இருக்குமா. அதுவும் இந்த வேலையில அவனுடைய உதவி எனக்கு ரொம்பவே தேவைப்படுது. ராமுக்கு வாலிப வயசு பாரு. இராணுவத்துல போய் சேர்ந்து 4 இடத்த பார்க்கணும்னு ஆசைப்பட்டது நியாயம்தான். ஆனா ராமு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசினாரு. அப்பாவோட பேச்சுல இருந்து ராமு காணாம போன விஷயத்த சித்தி அப்பாவுக்கிட்ட சொல்லவே இல்லைன்றது தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மஞ்சுளா. அப்பா, நீங்க ராமுவை கடைசியா எப்பதான் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க என்னால எங்கம்மா முடியுது. ஒவ்வொரு நாளும் இந்த படுக்கையில எனக்கு ஒரு யுகமா போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த புயல் அடிச்சதே, அதுக்கு முன்னாடி தான் அவனை பார்த்ததா எனக்கு ஒரு ஞாபகம். இவ்வளோ நேரமும் அப்பாவும் பொண்ணு பேசிக்கிட்டோன்னே உதவி நின்றுட்டு இருந்தா கோகிலா. பிறகு கிட்ட வந்து, ரொம்ப நேரமாயிருச்சு, நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க, ரொம்பவும் பேசிட்டீங்க,
இதுக்கப்புறமும் பேசுனீங்கன்னா உங்க உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி கலைஞ்சிருந்த அவருடைய போர்வையை சரி பண்ண ஆரம்பிச்சா. சித்தியுடைய குறிப்பறிஞ்சுக்கிட்ட மஞ்சுளா அங்கிருந்து எழுந்திருச்சா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை மெதுவா அழுத்தினா. அவர் பேசல. பேசும் நிலையிலையும் அவர் இல்லை. பெருமூச்சும் இளைப்புமா திணற ஆரம்பிச்சது அவருடைய இதயம். மஞ்சுளாவோட தோலை தொட்டு அழைச்சிட்டு போகும்போது, பாத்தியா மஞ்சுளா, அவர் உடம்ப நான் எப்படி எல்லாம் காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. தாத்தாவை விட மோசமான நிலையில இருக்காரு உன் அப்பா. அதனாலதான் என் அண்ணன் ரொம்ப கடுமையான உத்தரவு போட்டிருக்காரு. யாரையும் சந்திக்க கூடாது, தேவையில்லாம பேசக்கூடாதுன்னு ஏகத்துக்கும் கண்டிஷன் போட்டு வச்சிருக்காரு. என்னையும் நர்ஸ் மோகனாவையும் தவிர வேறு யாரையும் அவரை பார்க்க கூடாது அப்படின்னு உறுதியா சொல்லியிருந்தாரு. நான் தான் உனக்காக விதிவிலக்கை ஏற்படுத்தியிருக்கேன். இதுக்காக அடிக்கடி அவரை போய் பார்க்கறதோ பேசுறதோ பண்ண வேண்டாம், புரியுதா அப்படின்னு கொஞ்சம் அழுத்தமா சொன்னா கோகிலா. மஞ்சுளா அதுக்கு எதுக்கும் பதிலே சொல்லவே இல்லை. அந்த அறையை விட்டு வெளியே வந்ததும் சித்திக்கிட்ட இருந்து பிரிஞ்சு சேகரை ஒட்டினார் போல நடக்க ஆரம்பிச்சா. சேகர், என் அப்பாவையும் தாத்தாவையும் நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருக்கணும். 2 பேரும் எப்படிப்பட்ட உழைப்பாளிகள் தெரியுமா? என் தாத்தா ஏர் பிடிச்சு அவரே உழுவாரு, சால் பிடிச்சு ஏற்றம் இறைப்பாரு, தென்னை மரத்துல ஏறி பாலைய சீவுவாரு. பண்ணையாருன்னு உட்காந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. வேலைக்காரங்களோட சேர்ந்து உழைக்கிறது தான் அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும். என் தாத்தாவும் அப்பாவும் அதை ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க. டிராக்டர் வந்த புதுசு. தாத்தா தான் வயசை மீறி காரியங்களில் ஈடுபட்டாரு. டிராக்டர் ஓட்டும் போது ஒரு நாள் விபத்து ஏற்பட்டு போச்சு. அதுவே சாக்காயி படுத்த படுக்கை ஆயிட்டாரு. தாத்தாவுக்கு பிறகு அப்பா தான் எல்லா பொறுப்பையும் கவனிச்சுட்டு வந்தாரு. அப்பா எப்படி ஓடி ஆடி உழைப்பாரு தெரியுமா? அந்த உருவத்தை நான் மறுபடியும் பாப்பேனானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது மஞ்சுளாவோட குரல் கரகரக்க ஆரம்பிச்சிருச்சு. மாடியோட ஹாலை கடந்து படிக்கட்டுல இறங்கிட்டு இருந்தாங்க. அப்போ கோகிலா, உடல்நிலை இவ்வளவு மோசமா இருந்தாலும் உன்னுடைய கல்யாண விஷயத்த பத்தி உன் அப்பாவும் தாத்தாவும் மறந்தெல்லாம் போகல. நீயும் மாப்பிள்ளையும் உங்களுக்கு இஷ்டமான துணிமணிகளையும் நகைகளையும் நீங்களே பார்த்து வாங்கிக்கலாம். அதுக்கான ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்காக ஒரு செக்கை என்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு உன் அப்பா. இரு, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிப்படிக்கு அடுத்து இருந்த ஒரு அறைக்குள்ள நுழைஞ்சா கோகிலா. உள்ள பழங்காலத்து இரும்பு பெட்டியை திறக்கக்கூடிய கரகரப்பான ஒலி கேட்டுச்சு. பிறகு கோகிலா வெளியே வந்தா. அவ கையில மடிக்கப்படாத ஒரு வர்ண காகிதம் இருந்துச்சு. கல்யாணத்தை ரொம்ப சிறப்பா நடத்தும்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இது எங்களுடைய பரிசு மஞ்சுளா அப்படின்னு சொல்லி அந்த செக்கை மஞ்சுளா கிட்ட கொடுத்தா. மஞ்சுளா அந்த செக்கை வாங்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு போனா. சித்தி, ரொம்பவே நன்றி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அதை சேகர்கிட்டையும் நீட்டினா மஞ்சுளா. அதுல 1 லட்சம் ரூபாய் போடப்பட்டிருந்தது. அடே அப்பா, புடவை கடையவே வாங்கிட்டு வந்துடலாம் மஞ்சு அப்படின்னு சொன்னான் சேகர். அவளுக்கு பிடிச்ச எல்லா நகைகளையும் வாங்கிக்கிட்டோம். பணம் போதல்னா இன்னும் கொடுக்க சொல்லியிருக்காரு தாத்தா அப்படின்னு சொன்னா கோகிலா. அப்போ வாசல் கதவு படின்னு திறந்துச்சு. கோபால் நின்றுகிட்டு இருந்தான். அவனுடைய சலவை உடுப்புகள் அழுக்காகி இருந்தது. முகத்துல வியர்வை. செடிகள் மேல படிஞ்சிருந்த பனித்துளிகள் இஸ்திரி போடப்பட்ட அவனுடைய மடிப்பு களையாத ஷர்ட்லையும் பேண்ட்லையும் பரவி இருந்தது. அவனுடைய தாழ்ந்த தோள்களும் தொங்கிய தலையுமே தோல்விய சொல்லாம சொல்லிக்கிட்டு இருந்தது. அவனுக்கு பின்னாடி வேலை பண்ணும் அதே நிலையில தான் நின்றுட்டு இருந்தான். நிர்மலா எங்கேயும் கிடைக்கல சேகர் அப்படின்னு கோபால் சொன்னான். கோகிலா மௌனமா படியேறி போனா. வேலைப்ப இருமிக்கிட்டே தள்ளாடிபடி தன்னோட இருப்பிடத்துக்கு போக திரும்பினா. உடைகளை மாற்றிக்கிட்டு ஓய்வெடுக்க வேண்டிய நிலையில இருந்தான் கோபால். அந்த நிலையில வேப்ப மரத்து பங்களாவுக்கு போக விரும்பாத கோபால் அங்கேயே குழியில முடிச்சிட்டு வருவதா சேகர் கிட்டையும் மஞ்சுளா கிட்டையும் சொல்லவும் அவங்க 2 பேர் மட்டும் அந்த அரண்மனையோடைய கோட்டை கதவை திறந்துகிட்டு அவங்க தங்கியிருந்த வேப்ப மரத்து பங்களாவை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் அந்த பங்களாவோட ஹால்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு வினோதமான ஒலியை கேட்ட சேகர் தன்னுடைய காதை தீட்டி கேட்க ஆரம்பிச்சான். கிரீச் ஒலி. எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருந்து இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சது. அது ஒரு சன்னமான ஆனா தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒளி. ஏதோ ஒரு பிராணியால எழுப்பப்பட்ட மாதிரியும் இல்ல, ஒரு எந்திரத்தினுடைய ஒளி. எண்ணெய் போடப்படாதால உண்டாகக்கூடிய கிரீச் ஒலி அது அப்படின்னு சேகர் முடிவு கட்டினா. திடீர்னு அந்த சத்தம் நின்று போச்சு. மறுபடியும் தொடர்ந்தது. மெல்ல மெல்ல இந்த ஒளி குறைஞ்சுகிட்டே வந்தது. இருள எங்கேயோ அது நகர்ந்து போற மாதிரியும் சேகருக்கு தோணுச்சு. இவ்வளவு நேரமும் அந்த ஒளியோட தேவையை கேட்கறதுல சிலையாகி இருந்த மஞ்சுளாவும் சேகரும் அந்த நிசப்தத்தையும் அமைதியையும் கிழிச்சுக்கிட்டு ஒரு காலடி ஓசை வரதையும் தொடர்ந்து கதவு தட்டப்படுற சத்தமும் கேட்டதும் திடுக்கிட்டு போனாங்க. சேகர் தைரியமா எழுந்து போய் கதவை திறந்தான். மஞ்சுளா உடல் நடுங்கியபடி அவனை ஒட்டி நின்றுட்டு இருந்தா. கதவுக்கு அந்த பக்கம் கோபால் நின்றுட்டு இருந்தான். குளிச்சு துவட்டப்பட்ட தலையோட ஒரு பூத்தவளை தோல்ல போட்டபடி வினோதமா நின்றுட்டு இருந்தான். அவன் நின்ன விதம்
ஏதோ சொல்ல வர மாதிரி தெரிஞ்சுது. நிர்மலாவை பத்தி ஏதாவது அப்படின்னு மஞ்சுளா படபடுத்து கேட்டா. கோபால் மெல்ல தலை அசைச்சான். அவளை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல மஞ்சுளா. ஆனா உனக்கு நான் வேற துயரமான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கேன். உன் சித்தி கோகிலா உங்ககிட்ட அதை சொல்லிட்டு வரும்படி என்னை அனுப்பியிருந்தாங்க. ஏற்கனவே உன் சித்தி அதிர்ச்சியில உருகுலைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கோபால் சொன்னா. மஞ்சுளாவுக்கு ஒரு நிமிஷம் மூச்சு விடவே முடியல. அவ சட்டுன்னு அப்பா அப்படின்னு துடிச்சு பேச ஆரம்பிச்சா. மறுபடியும் கோபால் தான் தலைய இல்லைன்ற மாதிரி அசைச்சான். இறந்தது உன் அப்பா இல்லை மஞ்சுளா, உன் தாத்தா தர்மலிங்கம் அப்படின்னு சொன்னான். மஞ்சுளாவுக்கு அந்த அறையே சுழல்ற மாதிரி தெரிஞ்சுது. அத்தியாயம் 12. மஞ்சுளா பங்களாவுக்கு போனா. தாத்தாவோட மறைவை கேட்ட பிறகு அவளால் வேப்ப மரத்து பங்களால இருப்பு கொள்ளவே முடியல. சேகர் வேப்ப மரத்து விடியல. சேகர் மட்டும் வேப்ப மரத்து பங்களாவில் தன்னந்தனியா இருந்தான். அவனுக்கு பயன்றது ஏது? ஆனாலும் கூட அந்த வேளையில அவன் கேட்கக்கூடிய அந்த ஒளி, வினோதமான சத்தம் அவனுடைய ஆர்வத்தை தூண்டும்படியா இருந்துச்சு. பூமியில யாரோ எதையோ தப் தப்னு இடிக்கிற மாதிரியும் சத்தம் கேட்டுச்சு. அது என்ன, எங்கிருந்து வருதுன்னு ஆராயாம சேகரால இருக்க முடியல. அது என்னன்னு ஆராயறதுக்கு வெளியே கிளம்பும் போது மஞ்சுளாவை கொண்டு போய் பங்களால விட்டுட்டு கோபால் திரும்பி வந்துகிட்டு இருந்தான். கச்சிதமா உடை அணிஞ்சிருந்தான். உருண்டு திரண்ட உடைய கட்டமைந்த உடலுக்கு எந்த உடையுமே பார்க்க அழகா தானே இருக்கும். வரும்போதே ஆவிகளை பத்தி உன்னோட அபிப்பிராயம் தான் என்ன அப்படின்ற கேள்வியோட வந்தான் கோபால். எந்த ஆவி, நீராவியா இல்ல அப்படின்னு கிண்டலா இழுத்து பேசினா சேகர். கோபால் எந்த ஆவி பத்தி குறிப்பிட்டு பேசுறான்னு சேகருக்கு தெளிவா புரிஞ்சுது. சேகர், நான் பேசுறது இந்த பங்களால இறந்து போனாங்களே அவங்களுடைய ஆவியை பத்தி. இந்த பனையில இறந்து போனவங்களெல்லாம் என் கண்ணு முன்னாடி நடமாடுற மாதிரி எனக்கு தோணுது. கோபால் சொல்லவும் ரொம்ப தீவிரமா 2 கைகளையும் பாக்கெட்டுக்குள்ள விட்டபடி, நீ என்ன சொல்ற, ஏதோ புதிர் போடுற மாதிரில பேசிட்டு இருக்க, எனக்கு அதெல்லாம் விடுவிக்க இப்ப திறமை கிடையாதுப்பா அப்படின்னு சேகர் லேசா சிரிச்சபடி சொன்னா. 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன நபர் கூட எல்லாம் நம்ம பழகுறோமோ அப்படின்னு நினைக்க தோணுது சேகர். அந்த வேலைப்பணம் உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்டான் கோபால். ஆமா, காளியப்பனுடைய சகோதரன் தானே அவன், நல்லா ஞாபகம் இருக்குதே, பழங்காலத்து மனுஷன், அதனால என்ன அப்படின்னு கேட்டான் சேகர். இந்த பண்ணையுடைய வடக்கு கோடியில சில கல்லறைகள்லாம் இருக்கு. அதுல ஒண்ணுல வேலை பண்ணி எழுதியிருக்கு. இறந்த நாளும் குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் யாராவது அவன் அந்த கல்லறைக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்து உலாவ விட்டுருப்பாங்களோ அப்படின்னு கோபால் கேட்கவும் சேகர் ஒளி எழுப்பாம சிரிச்சான். ஆனா கோபால் தன்னுடைய ஆராய்ச்சிக்கு ஆதாரமா அமைஞ்சதை விளக்க ஆரம்பிச்சான். நிர்மலாவை தேடி போனப்போ பண்ணையுடைய வடக்கு கூடியில ஒதுக்கப்பட்டிருந்த சுடுகாட்டை பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஜமீனுடைய பிரத்யேகமான மயான பூமி அது. அந்த குடும்பத்துல இறந்தவங்களை புதைக்கிறதுதான் வழக்கம் போல. அப்படி புதைக்கப்பட்டவனுடைய சமாதிக்கு நடுவுல ஒரு கல்லறையோட நடுகளுக்கு மேல வேலை பண்ணு பொறிக்கப்பட்டிருந்தது. அதை நான் பார்த்தேன். அதனாலதான் இப்படி கேட்கிறேன்னு விளக்கமா சொன்னான் கோபால். வேலைப்பன் இரவு பகல் பாராம கடுமையா உழைக்கிறவன். இந்த வயசுலயும் அவனோட உடம்பு உரமேறி இருக்குது. அதனாலதான் கோபால இப்படி கற்பனை பண்ண வச்சிருக்கு. தான் சொல்றத சேகர் நம்பலன்றத கோபால் புரிஞ்சுக்கிட்டான். நான் சொல்றது பொய்ன்னு நினைக்கிறியா சேகர்? நீ வேணா என் கூட வா, அந்த மனுஷன் வேலை செய்யக்கூடிய விதத்தை வந்து பாரு, பிறகு நீயே ஒரு முடிவு சொல்ல அப்படின்னு கோபால் கூப்பிட்டான். சேகரும் கோபாலும் மெல்ல நடக்க ஆரம்பிச்சாங்க. சேகர் கேட்ட அந்த சத்தம் வர வர அருகில கேட்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சது. பண்ணையுடைய எல்லையை பறைசாற்றிக்கிட்டு கோட்டை மதில் போல சுவர் ஓங்கி உயர்ந்த சூழ்ந்திருந்தது. அதுக்குள்ள ஒரு மூலையிலிருந்து இன்னொரு குட்டி சுவர் ஒன்று எழுந்து அந்த பிரதேசத்தை தனிமைப்படுத்திக்கிட்டு இருந்தது. அதுதான் அந்த மயான பூமியா இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டான் சேகர். அந்த குட்டி சுவருக்கு பின்னாடி குட்டை மரங்கள் வரிசையா பயிராக்கப்பட்டு அந்த பிரதேசத்துக்கு திரைசீல மாதிரி அமைக்கப்பட்டிருந்தது. அதுக்குள்ள போறதுக்கான இரும்பு கதவும் திறந்தே தான் இருந்தது. 2 பேரும் அதுக்குள்ள போனாங்க. கொஞ்சம் தள்ளி தொலைவில் ஒரு இடத்துல மண் வெளியே வந்து விழுந்துகிட்டு இருந்தது. தானா இல்ல, யாரோ குழி தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த யாரோட தலையோட உச்சி பாகம் மட்டும் மேலோட்டமா தெரிஞ்சுது. அது தோன்றும் போதெல்லாம் தோண்டி எடுத்த மண்ணை மேல வாரி வீசிட்டு இருந்த அந்த 2 உறுதியான கைகள், அது வேற யாரும் இல்ல, வேலைப்பன் தான். பார்த்ததுமே விளக்கம் கொடுத்தான் கோபால். வேலைப்பன் புதைக்குழியை தயாரிச்சுட்டு இருந்தான். யாரு, வேலைப்பனா அப்படின்னு குரல் கொடுத்தபடி சேகர் கிட்ட போனான். சேகருடைய குரலை புரிஞ்சுக்கிட்டு அந்த உருவம் ஆமா ஐயா அப்படின்னு பதில் கொடுத்துச்சு. சேகர் அந்த புதைக்குழி பக்கமா போனதும் திகச்சு போனான். வேலைப்பன் தோண்டிட்டு இருக்கிற குழிக்கு அப்பால
இன்னொரு மண்மேடு இருந்தது. அப்ப தோண்டி எடுத்த மண் குழி போல அது தெளிவா தெரிஞ்சது. அதுகிட்ட இன்னொரு குழி. அப்படின்னா வேலப்பன் இப்ப தோண்டிட்டு இருக்கிறது 2வது குழி. அதை பார்த்ததும், வேலப்பா, பங்களாவில பெரிய எஜமான தர்மலிங்கம் தானே இறந்து போனதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு தான் பேச்ச முடிக்காம அவனுக்கு அந்த பக்கம் இருந்த இன்னொரு குழிய பார்த்தான் சேகர். அத வேலப்பனும் கவனிச்சிட்டான். ஆமாங்க ஐயா, பெரிய ஐயா ஒருத்தர் தான் இறந்திருக்காரு. அவன் வாய் பேசினாலும் கை தோண்டும் பணியை மட்டும் நிறுத்தவே இல்லை. ஆனா நீ எதுக்காக 2 குழிகள் வெட்டி வச்சிருக்க? ஒரு வினாடி வேலப்பன் கிட்ட இருந்த ஒரு மௌனம். பிறகு, நேரத்தை மிச்சப்படுத்ததான் ஒரு வேலை செய்யும் போது அவகாசம் கிடைச்சா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யறது என்னுடைய வழக்கங்க. இன்னொரு குழியை தோண்ட வேண்டிய அவசியம் எப்போதாவது ஏற்பட்டுச்சுன்னா அப்ப மண்வெட்டி, கடப்பாறை, அது இதுன்னு தேடிட்டு இருக்க வேண்டாம் பாருங்க அப்படின்னு அவனுடைய வாய் பேசினாலும் அவனோட கை வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தது. அதுக்குள்ள கோபால் கொஞ்சம் தொலைவில் இருந்த ஒரு சமாதியையும் அதோட தலைமாட்டில் நடப்பட்டிருந்த நடுகல்ல எழுதி வைக்கப்பட்டிருந்த பேரையும் சுட்டி காட்டி சேகருடைய கவனத்தை திசை திருப்பினான். சேகரும் அதை பார்த்தான். கோபால், இது பொது மயானம் கிடையாது. இந்த பண்ணைக்கு உரிய ஒரு தனிப்பட்ட இடம். இங்க சில சமாதிகள் மட்டும் ரொம்ப பழங்காலத்தா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். தர்மலிங்கம் இந்த பண்ணைய வேறு யார்கிட்ட இருந்தாவது வாங்கியிருக்கலாம். அந்த சந்ததிகளோட சமாதியும் இங்க இருந்திருக்கலாம். அவர் அதை அப்படியே வச்சிருந்திருக்கலாம். அதனால அந்த வேலை பண்ணும் இந்த வேலை பண்ணும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு விளக்கினான் சேகர். ஆனா கோபாலுக்கு என்னவோ நம்பிக்கையே இல்லை. இந்த வேலை பண்ண அவன் அந்த கல்லறையிலிருந்து வெளிப்பட்டிருக்கக்கூடிய ஆவியா தான் நினைச்சான். சேகர் வேலைப்பங்கிட்ட பேச்ச கொடுத்தான். வேலப்பா, உன்னுடைய மூதாதையர்கள் இந்த பண்ணையில ரொம்ப காலமா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா? சேகர் கேட்டதும் வாரி நிறைய மண்ணை எடுத்து மேல வீசிக்கிட்டு வேலப்பன் சொன்னான். இந்த பண்ணைய எங்க அப்பா கிட்ட இருந்துதான் தர்மலிங்க ஐயா வாங்கினாரு. எங்க தாத்தா பேரும் வேலப்பன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே குழியிலிருந்து தாவி மேலே ஏறி வந்தான். பக்கத்துல இருந்த 2 சக்கர கை தள்ளு வண்டியில மண்வாரி, கடப்பாறை, மண்வட்டி எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு அதை தள்ளிட்டு போக திருப்பினான். அப்பதான் துருப்பிடிச்ச அந்த சக்கரம் கிரீச்சிட்டு முழங்கும் போது ஒரு மெல்லிய ஒளி எழுந்துச்சு. முதல் நாள் இரவு சேகர் கேட்ட அதே கிரீச் ஒளி அதுதான். வீல் பேரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தள்ளுவண்டியோட ஒளியை ரசிச்சபடி சேகர் வேலப்பனோடு நடக்க ஆரம்பிச்சான். கோபால் 2 பேரையும் விட்டு பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தான். ஏன் வேலப்பா, நேற்று ராத்திரி முழுக்க நீ தூங்கவே இல்லை போல அப்படின்னு கேட்டான் சேகர். அப்படிலாம் இல்லைங்களேயா, நேற்று ராத்திரி நான் நல்லா தூங்கினேன். இல்லைனா இன்னைக்கு இப்படி என்னால் வேலை செய்ய முடியுங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ விடியறதுக்கு ரொம்ப நேரம் இருக்கும் போதே நீ எழுந்திருச்சு இந்த வண்டி தள்ளிக்கிட்டு வேலைக்கு கிளம்பிட்டியா என்ன? சேகர் கேட்டான். வேலப்பன் பலமா தலையை அசைச்சான். ஒருவேளை நான் தூக்கத்துல இருந்து வந்திருந்தாதான் உண்டு. ஐயா, 4 மணிக்கு தான் குழி தோண்டவே வந்தேன் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா பாதி ராத்திரியில இந்த வண்டியை வேற யாராவது பயன்படுத்தினாங்களா? நான் ஏன் கேட்கறேன்னா, இந்த கிரீச் ஒளிய நேற்று ராத்திரிலேருந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னான் சேகர். வண்டியோடைய கரகரப்பான ஒளியும் வேலப்பனுடைய நடையும் நின்றுச்சு. அப்போ என் சந்தேகம் சரிதான். நான் கூட நடுநிசையில இந்த வண்டியை யாரோ தள்ளிட்டு போற சத்தத்தை கேட்டேன். ஆனா இது யாரு பயன்படுத்தினாங்கன்னு இப்ப வரையில தெரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு வேலப்பன் அவனுடைய முகத்துல வியப்ப காட்டினான். நீ அப்போ நேற்று ராத்திரி அந்த சத்தத்தை கேட்டியா அப்படின்னு சேகர் கேட்கவும், நேற்று ராத்திரி நான் கேட்கலைங்க, ஆனா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன். எப்போ? புயல் அடிச்சுதே அந்த இரவுலையா அப்படின்னு அவன் கிட்ட இருந்து ஒரு பலமான பதில் எதிர்பார்த்தான் சேகர். ஆனா வேலப்பன தலை பலமா அசைஞ்சது. அன்னைக்கு இல்லைங்க, அந்த புயல் ஒரு பயங்கரங்கயா. காற்று ஊளையிட்டு அந்த ஓலத்துல வேற எந்த சத்தத்தையும் கேட்க முடியல. நான் கேட்டது அன்னைக்கு ராத்திரி இல்ல, வேற ஒரு நாள் ராத்திரி. சேகர் அந்த ஒளியையும் புயலையும் ஒன்னாக்கி குழப்பிக்கிட்டு இருந்தான். ஐயா, நீங்க கேட்டது ரொம்ப நல்லதா போச்சுங்க. இதோட சக்கரங்களுக்கு முதல்ல கிரீஸ போட்டாகணும் அப்படின்னு சொல்லியபடியே வேலப்பன் அந்த வண்டிய தோப்பு பக்கமா தள்ளிக்கிட்டு போக ஆரம்பிச்சான். அந்த பண்ணையுடைய பயிர் பச்சைகள் உதயசூரியனுடைய பொன்னொழியில குளிச்சுக்கிட்டு இருந்தது. அதை பார்க்கறதுக்கே கண் கொள்ள காட்சியா இருந்தது. காய்கறி பாத்திகள் வரிசை வரிசையா நீண்டு கிடந்துச்சு. பல பாத்திகள்ல நாற்றாங்கால்களா சின்ன சின்ன கண்ணுகள் மண்ணிலிருந்து நம்பிக்கையும் உற்சாகமும் பொங்க இந்த உலகத்தை பார்க்கறதுக்காக தலை தூக்கி நின்னுச்சு. பாத்திகள்ல 2 பெண்கள் குனிஞ்சி ஏதோ வேலையில ஈடுபட்டு இருந்தாங்க. கண்ணுக்கு எட்டா வரைக்கும் பச்சை கம்பளத்தை விரிச்சு வச்ச மாதிரி ஒரு அழகான ரம்மியமான காட்சி. சில வினாடிகள் அப்படியே நின்று அந்த ரம்மியமான காட்சியை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான் சேகர். பண்ணையுடைய பிரதான பங்களாவிலிருந்து கொஞ்சம் தூரத்துல தோட்டம் துறவுகளுக்கு பக்கத்துல வரிசையா பல கட்டிடங்கள் இருந்துச்சு. 2 பெரிய ட்ரக்கு, நிலங்களில் உழக்கூடிய ஒரு டிராக்டர், 4 மோட்டார்கள், இத்தனையும் நிறுத்துறதுக்கு தேவையான ஒரு பெரிய கேரேஜ் ஒரு கட்டடத்துல அமைக்கப்பட்டிருந்தது. கார் மற்றும் பண்ணை எந்திரங்களை பழுது பார்க்கறதுக்கு வசதியா
அங்க ஒரு சின்ன தொழிற்சாலையும் இருந்தது. பண்டக சாலைகள், கிடங்குகள் அத்தனையும் இருந்துச்சு. பண்ணைக்கு தேவையான ஒட்டுமொத்த மின்சாரத்தையும் விநியோகிக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு மின்சார நிலையமும் இருந்தது. அங்க பலவிதமான சக்தி படைத்த மோட்டார்கள் இயங்கிக்கிட்டு இருந்தது. எல்லா விஷயத்திலையும் தன்னிறைவு பெற்ற ஒரு பண்ணையாதான் அது வசதிகளோட அமைக்கப்பட்டிருந்தது. அந்த அதிகாலை வேளையில அந்த பண்ணையோடைய விஸ்தாரத்தை வியந்து பார்த்தபடி பங்களாவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் சேகர். பங்களாக்குள்ள நுழைஞ்சதும் விசாலமான கூடத்துக்கு நடுவே கம்பீரமா வீற்றிருந்த ஒரு பெரிய மேஜையில ஒரு பக்கமா மஞ்சுளா உட்காந்துட்டு இருந்தா. அவளுக்கு முன்னாடி ஒரு ட்ரே இருந்தது. அந்த ட்ரேல விலை உயர்ந்த பீங்கனால் செய்யப்பட்ட டீ செட்டும் இருந்தது. ஒன்னுல பாலும் இன்னொன்னு டிகாஷனும் இருந்தது. 2-3 ஜோடி கப்பும் சாசரும் வைக்கப்பட்டிருந்தது. கூடவே வெள்ளி பேலால சர்க்கரையும் அதுல ஒரு ஸ்பூனும் தேவையான அளவுக்கு தகுந்தபடி காஃபியை கலந்து பருக அத்தனையும் தனித்தனியா வைக்கப்பட்டிருந்தது. மஞ்சுளாவுக்கு பக்கத்திலேயே ஒரு நாற்காலியில வந்து உட்கார்ந்தான் சேகர். மௌனமா ஒரு கோப்பையில பாலை ஊற்றி கொஞ்சம் சர்க்கரையும் போட்ட பிறகு அதுல டிகாஷனை சேர்க்க ஆரம்பிச்சான். இடையே மஞ்சுவையும் அவனுடைய பார்வை ஸ்பரிசிச்சுது. அவனுடைய அருமை தாத்தாவை பிரிஞ்சு அந்த சோகத்துல சேகருடைய பார்வைப்பட்டதும் அவ இதழ்கள்ல ஒரு மென்மையான புன்னகை மலர்ந்தது. அதே வேளையில கோகிலா மாடிப்படிகள்ல இறங்கி வந்துகிட்டு இருந்தா. அவன் முகத்துல பலவந்தமா துக்க கலைய பூசிக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. மேஜோட மறுபக்கத்துல இவங்க பக்கத்திலேயே வந்து உட்காந்து மஞ்சுளாவை நோக்கி, மஞ்சுளா, உன் சித்தப்பா குறிப்பிட்டிருந்த எல்லா இடங்களுக்கும் ட்ரங்க் கால் பண்ணி பார்த்துட்டேன். எங்கேயுமே அவர் இல்லை. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் பார்க்கலாம், அப்படி வரலன்னா அப்படின்னு சொல்லி பேச்ச முடிக்கல. அதுக்குள்ள பங்களாவோட வாசல் பக்கம் ஒரு கார் வேகமா வந்து நின்னுச்சு. கோகிலா சட்டன்னு எழுந்து வாசல் பக்கம் இருக்கக்கூடிய வெரண்டாவுக்கு விரைஞ்சு போனா. மஞ்சுளா உட்கார்ந்தபடியே ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டு இருந்தா. கார்ல இருந்து இறங்கிய நபரை பார்த்ததும் அவளும் எழுந்திரிச்சிட்டா. போலீஸ் துப்பறி இலாக்காவை சேர்ந்த CID துரைசாமியும் அவர் கூட இன்னும் 2-3 பேரும் வண்டியில இருந்து இறங்கினாங்க. படுக்கையிலிருந்து புரண்டு எழுந்த அலங்காரத்தோட கையில ஒரு துப்பறியும் நாவலோட லலிதாவும் அங்க வந்து காட்சி அளிச்சா. மஞ்சுளாவுக்கு பின்னாடி சேகரும் அவ பின்னாடி கோபாலும் வெரண்டாவுக்கு நகர்ந்தாங்க. லலிதா ஹால்லே உட்காந்துட்டு கையில் உள்ள புத்தகத்திலேயே மூழ்கி போனா. CID துரைசாமி ரொம்ப மரியாதையோட பெரியவரோட மறைவுக்கு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சாரு. பிறகு இந்த மாதிரியானது ஒரு சந்தர்ப்பத்துல நான் என் கடமையை செஞ்சாகணும், இங்க உங்களுக்கு தொந்தரவு தரதுக்காக என்னை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. நர்ஸ் நிர்மலா காணாம போனது பத்தியும் அதுக்காக தான் சோதனையில வந்திருக்கிறதாகவும் நாசுக்கா தெரிவிச்சாரு அவரு. ஜமீன்தாரனுக்கே உரிய மிடுக்கோட கோகிலா ரொம்ப கம்பீரமா பதிலளிச்சா. உங்க கடமையை நீங்க தாராளமா செய்யலாம், எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா என் கணவருடைய அமைதிக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது. கோகிலா சொல்லி முடிச்சதும் எந்த ஆர்ப்பாட்டமும் இருக்காது, ரொம்ப அமைதியா எங்க வேலையை நாங்க முடிச்சுக்கிறோம், அதுக்கு நான் உறுதின்னு சொன்னாரு துரைசாமி. பிறகு தன்னுடைய ஆட்களுக்கு கண்களாலேயே ஜாட காட்டினாரு. செய்ய வேண்டியதை முன்பே அவங்க திட்ட வகுத்துக்கிட்டு வந்திருக்காங்கன்றது தெளிவா தெரிஞ்சுது. அவங்க தோட்டத்து பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. அவங்களோட துரைசாமியும் போனாரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு துப்பறியும் CID துரைசாமி தான் சகாக்களோட திரும்பி வந்தாரு. அவர் வரதை பார்த்ததும் மஞ்சுளா அவர்கிட்ட நெருங்கி போய், நிர்மலாவை பத்தி ஏதாவது தகவல் உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்டா. அதுக்கு துரைசாமி, நான் தெரிஞ்சுக்கிட்டதை விட இன்ஸ்பெக்டர் கிட்ட அதிகமான தகவல் இருக்கு, அதன் பேர்ல தான் இப்ப சோதனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. மிஸ்டர் துரைசாமி, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. காளியப்பனை பத்தி உங்க முடிவு தான் என்ன? இதை பத்தி நீங்க சொல்ல விரும்பலனாலும் எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னா மஞ்சுளா. மஞ்சுளா, இன்னும் நீங்க அவங்ககிட்ட பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஏகாம்பரம் அவனை கைது செஞ்சு ஜெயில போட்டாருன்னு சொல்லுங்க அப்படின்னு வேகமா கேட்டா. நான் அப்படி சொல்லவே இல்லையே, நீங்க சொல்லனாலும் நடந்திருக்கிறது அதுதான் எனக்கும் தெரியும். மிஸ்டர் துரைசாமி, எதுக்காக காளியப்பனை இன்ஸ்பெக்டர் கைது பண்ணி லாக்கப்புள்ள வச்சிருக்காருன்னு கோப வெறியில கத்த ஆரம்பிச்சா. துரைசாமியும் ரொம்ப நிதானமா, மிஸ் மஞ்சுளா, இன்ஸ்பெக்டர் அதை செய்ய கடமைப்பட்டிருக்காரு, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். உங்களுடைய தோழி நிர்மலாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்குதுன்னா என்ன தாமதம் பண்ணாதீங்க, வழி விடுங்க, நான் கிளம்பி ஆகணும் அப்படின்னு அவர் வேகமா சொன்னாரு. மஞ்சுளா சட்டுன்னு சேகர் பக்கம் திரும்பினா. பாத்தீங்களா சேகர், இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்களா அப்படின்னு பிராது படிக்க ஆரம்பிச்சா. ஆனா ஒரு விஷயம், இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரத்துக்கு அவர் செய்யறது தப்புன்றத நான் உணர்த்தாம விட மாட்டேன். எப்படியும் காளியை இந்த சிக்கல இருந்து விடுவிச்சே தீருவேன். நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்டா மஞ்சுளா. அந்த கேள்வியே அவ எங்க கிளம்ப தயாராயிட்டா அப்படின்னு தெளிவா விளக்குச்சு. சேகரும், நீ கூப்பிட்ட பிறகு நான் வராம இருக்க முடியுமா என்ன
அப்படின்னு சொல்லியபடியே அவ கூட கிளம்பினா. கூடவே கோபாலும் நானும் வரேன் அப்படின்னு கிளம்பினா. மஞ்சுளா பக்கத்துல இருந்த ஒரு இடைவழி கதவு மூலமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. வேகமா போனவ சுவர்ல பதிக்கப்பட்டிருந்த ஒரு பலகைக்கு பக்கத்துல போய் நின்னா. அந்த பலகையில வரிசையான கொக்கிகள் இருந்தது. அதுல பல சாவிகளும் தூங்கிட்டு இருந்தது. அதுல இருந்து ஒரு சாவி எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சா. சேகருக்கும் கோபாலுக்கும் ஒரு ஏக்கத்துக்கு ஏற்ப செயல்படுறதை தவிர வேற வழியே இல்லை. மஞ்சுளா கார்கள் நிறுத்தப்பட்டிருந்த கேரேஜுக்கு போனா. கூரை மடக்கப்பட்டிருந்த ஒரு கார்ல ஏறி உக்காந்தா. கையில கொண்டு வந்த சாவி மூலயமா காரை இயக்கவும் ஆரம்பிச்சா. அதுக்குள்ள சேகரும் கோபாலும் அந்த கார்ல ஏறி உக்காந்துட்டாங்க. மஞ்சுளா அந்த கார் ரிவர்ஸ் எடுத்து அந்த கேரேஜுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்தா. அது வரைக்கும் தான் அவகிட்ட நிதானம் இருந்துச்சு. பிறகு ஒரே உருமலோட அந்த கார் சீறி பாய ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட பறந்து போச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ லாவகமா வேகமா அவ காரை ஓட்ட ஆரம்பிச்சா. சேகரும் கோபாலும் வியந்து பார்த்தாங்க. பண்ணையிலிருந்து கிளம்பின கார் வேகமா ஊருக்குள்ள நுழைஞ்சது. வழியில எங்கேயும் நிற்கவே இல்லை. காளியப்பனோட டாக்ஸி பனித்துணிகள் பழிஞ்ச அந்த வழக்கமான இடத்துல நின்றுட்டு இருந்தது. அதுக்கு பக்கத்துல வந்தப்ப கூட அவ தன்னுடைய காரோட வேகத்தை குறைக்கவே இல்லை. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரத்தோட அலுவலகத்துக்கு பக்கத்துல நிற்கவும் இல்லை. ஸ்டேஷன்ல விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. உள்ள இன்ஸ்பெக்டர் இருக்காரு அப்படின்னு தெளிவா அது உணர்த்துச்சு. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல வந்தப்போ மஞ்சுளா ஆக்சிலேட்டரை இன்னும் வேகமா அழுத்தினா. திரும்பி வளைஞ்சி உருமி வேகமா ஓடின அந்த கார் இறுதியா ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து வேகமா நின்னுச்சு. ஹார்னை பயன்படுத்தி பலமான ஒலியை எழுப்பினா. பிறகு கார்ல இருந்து குதிச்சு இறங்கி மாடிப்படிகள்ல ஏறினவ அந்த வீட்டோட கதவை படபடன்னு அதிர வச்சா. சேகரும் கோபாலும் இது யார் வீடுன்னு தெரியாம மஞ்சுளாவையே வியந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த நாவலுடைய அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.